செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து ஸ்தோத்தரிங்க பார்க்கலாம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, ஆண்டவர் செய்த எல்லா வல்லமையான ஒரு கிருபைகளுக்காக, கர்த்தர் எவ்வளவு நல்லவராகவே இருக்கிறார் என்பதற்காக, எவ்வளவு அதிசயமானவரா அற்புதமாய் நம்ம மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க. நான் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபையே என்று சொல்லுங்கள். நான் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. யோபுவின் வீட்டை வேலையடைத்தது போல எங்கள் குடும்பத்தை வேலையடைத்து சத்துரு உட்புகுதலோ குடி ஓடி போகுவதோ இராது என்று சொன்ன வாக்கின்படியே சத்துருக்கள் உட்பிரவேசியாமல் காத்து கிருபை காய்ச்சுவதோம். சந்தோஷமாக தொடங்கினோம், இரவு சந்தோஷமாக முடித்தோம், சந்தோஷமாக எழுந்திருந்தோம். ஆனால் இந்த நாளிலே எங்களுக்கு காத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக சமூகத்திலே நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுத்த பெற்றோர், கொடுத்த கணவன் மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வேலை, ஊழியம், எங்கள் ஊழியத்தில் அதிகாரிகள் அனைவருக்காக, சம்பளம் அனைத்துக்காக செபிக்கிறோம். நல்ல உடல்நலுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். குழந்தை செல்வங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். வேலைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உயர்வுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். கணவன் மனைவியில் உள்ள அமைதிக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். பிரச்சனை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே நமக்கு ஸ்தோத்திரம். விபத்துகள் வராதபடி பிரயாண காவல் வைத்தரே நமக்கு ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்களில் மகிழ்ச்சி இருக்கிறது. கண்ணீரின் மத்தியிலே ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் ஆண்டவரே நம்முடைய கிருபை அப்பா. எங்கள் அவயவங்கள், இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், சீரண உறுப்புகள் இயங்குவது இயேசுவினாலே தான். நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை பாடும். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இருக்கப்பட்டோம் அடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து பாடுங்க. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்று கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்று கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கைகளை உயர்த்தி நம்ம இப்போது இருக்கிற நிலைமை என்னென்னா, மோசே போல யோசுபாத்தை போல நம்ம ஜனங்கள் நம்மை சுற்றி, வியாதிகள் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற கார்மேகங்களும் கஷ்டங்களும் கொள்ளை நோய்களும் வியாதிகளும் எதிரிகளும் சூழ்ச்சிகளும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. நாமால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். உங்கள் வியாதிகளை நான் நீக்குவேன், உங்கள் பலவீனங்களை நான் போக்குவேன். நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன். மோசேக்கு சொன்னது தான், இசைக்கியாவுக்கு பயப்படாதே, உன் ஆயுசு நாட்களோடு கூட 15 வருடம். ஆகாருக்கு பயப்படாதே, உன் பிள்ளையை கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய சாதியாக்குவேன். அந்நாளுக்கு கவலைப்படாதே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தராகிய தேவன் உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பார். கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். வியாதியா, தாவீதின் குமாரனை இறங்க, என் இருதயத்தை தொடுங்க, என் சிறுநீரகத்தை தொடுங்க, என் கேன்சரை தொடுங்க, என் குஷ்டரோகத்தை தொடுங்க, என் கண்களிலே பார்வை வரட்டும், எனக்கு செவி திறன் வாய் பேசட்டும், செத்த உறுப்புகள் உயிரடையட்டும், நடக்க முடியாதது நடக்கட்டும், சும்மின கை நேராகட்டும். எத்தனையோ அற்புதங்கள் என் ஆண்டவர் செய்தார். அத்தனையோ நடக்கும்படியான கிருபை தரும். விசேஷமாக சோர்வில் மன பேதலித்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் கவுன்சில் பண்ணுங்க ஆண்டவர், நீங்கள் கவுன்சிலிங் கொடுங்க, நீங்கள் ஆறுதல் கொடுங்க. தீமை செய்ய நினைக்கிறவர்கள் மத்தியில் நன்மையை மாத்திரம் செய்கிற கர்த்தர், தீமையை நன்மையாக மாற பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேற்று காட் இஸ் குட் என்ற வார்த்தையை பற்றி நாம் பார்த்தோம், பேசினோம். அது உண்மையாகவே எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. நிறைய பேர் இன்றைக்கி பார்க்கல, ஆனாலும் நீங்கள் எல்லாரும் ஒரு சின்ன கவலை என்னென்னா, நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவசியமே இல்லை, நான் ஷேர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏனென்றால் சில நேரங்களில் இந்த ப்ராட்காஸ்ட்டில் போகும்போது அது பல்காக போகும், அது பல பிரச்சனைகள் வரும். நீங்கள் தினந்தோறும் பார்க்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், என் பேர் அடிச்சிங்கன்னா போதும். என் பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிளமெண்ட் ஜெயந்தி ராஜன். கிளமெண்ட்டுன்னு போட்டாலே போதும், மீதியெல்லாம் அது வந்துடும். 5:30 மணிக்கு லைவில் உங்களோட வந்துடுவேன். ஜெபம் பண்ணுங்க. இந்த காலம் மிக கொடுமையாக இருக்கிறது. ஜெபிக்கிறவர்களுக்கே உபத்திரம் ஜாஸ்தியாக இருக்கிற போது ஜெபிக்காதவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வரும், அவங்களால சமாளிக்கவே முடியாது. ஸோ ஜெபம் பண்ணுங்க. அதனால் நீங்களே, அல்லது நான் அனுப்பினாலும் சரி, நீங்களே சர்ச் பண்ணாலும் சரி, நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணுறேன், யூடியூப்பில் நமக்கு எப்பொழுதும் லைவில் எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் பார்த்து பயனடைங்க. அதுதான் என்னுடைய ஆசை. அந்தந்த நாளுக்கான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தெளிவாக கொடுத்து வருகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அநேக தொலைபேசியில் பேசி ஆண்டவர் எங்களோடு கூட பேசினார் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் எங்களுக்கு இந்த விடுதலை கொடுத்தார், இந்த காரியத்தை
நல்லபடியாக நடத்தி முடித்து கொடுத்தாருன்னு சொல்லும்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அதை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை, கர்த்தருடைய ஆசையும் கூட. அவனுடைய வசனம் ஒருபோதும் வெறுமையாக திரும்பி அவரிடத்தில் போகவே போகாது. இன்றைக்கு இன்னொரு வீட்டில் நடந்த ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப கொஞ்சம் தான் நியூ டெஸ்ட்மெண்ட்டில், நம்ம ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நிறையா இருக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரத்திலையும் மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலும் ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் மன்னிக்கவும், லூக்கா 7ஆம் அதிகாரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 100க்கு அதிபதி என்ற ஒருவன் பற்றி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். ஒரு 100க்கு அதிபதி இருந்தான், சென்ச்சுரியன். அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் மரண அவஸ்தையாய் இருந்தான், சாக போகிறான். அவனுக்காக முதலாவது என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் யாரெல்லாம் பாருங்கள், கேள்விப்பட்ட போது அவர் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் வேண்டிக் கொண்டான். யூதருடைய மூப்பர்கள் அவரிடத்தில் அனுப்பினான். அது முதலாவது ஃபர்ஸ்ட் அவன் செய்த விஷயம் என்னென்னா, இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். அதனால் யூத மூப்பர்களை அனுப்பி இயேசுவை அழைத்து வரும்படி அவன் சொன்னான். அவங்க சொன்ன வார்த்தை உங்களுக்கு நல்லா தெரியும். அவர்கள் இயேசுவிடத்தில் அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, எப்பவுமே இந்த யூத மூப்பர்களுக்கும் இயேசுவுக்கும் சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் அந்த கவுன்சில் ஆஃப் யூத பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவருக்கு முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் இவங்க இந்த ரோமன் சென்ச்சுரியனுக்காக ரெக்கமெண்டேஷனுக்கு வராங்க, ரெக்கமெண்ட் பண்ணும்படியாக வராங்க. இந்த கான்டெக்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, யார் இந்த சென்ச்சுரியன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சென்ச்சுரியன் ஒரு ரோமன். அவன் நல்ல கவனிங்க, அவன் யூதன் அல்ல. இங்கே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரை அறியாதவன், ஆண்டவரை சொந்த ஜனமாக சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவன், ஆண்டவருடைய சொந்த ஜனம் என்று அறியப்படாதவன் ரோமர். அதுவும் சொல்லப்போனால் ரோமர்கள் தான் இஸ்ரவேலர்களை ஒடுக்கினார்கள். அப்படி பார்த்தா இஸ்ரவேலருக்கு எதிரிகள் ரோமர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் என் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ரோமன் சென்ச்சுரியன் 100 பேருக்கு அவன் தலைவனாக இருந்தான். 100 பேர் என்று சொல்வதை விட 100 சோல்ஜர். அவனுக்கு 100 வேலையாட்கள் கூட சொல்லக்கூடாது, சர்வன்ட் கூட சொல்லக்கூடாது, சோல்ஜர்ஸ் சொல்லணும். 100க்கு அதிபதி. எப்படின்னா வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த வார் செய்கிறவங்க அல்லது அவங்களுக்கு பணிவிடை செய்கிறவங்க, அவங்களுக்கு வாயில் காப்பவங்க, எப்படின்னா வைத்துக்கொள்ளுங்க. ஆனால் சென்ச்சுரியன் அப்படின்னு வருகின்ற பொழுது ஒரு 100 பேருக்கு அவன் தலைவனாக இருந்தான். ஹிஸ்ட்ரி நமக்கு அதுதான் சொல்லுது. 100 பேருக்கு தலைவனாக இருந்தான். நான் இயேசு கிறிஸ்துவையும் அப்படி தான் சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து 100 பேருக்கு தலைவனாக இருந்தாரா? எஸ். எப்படி இருப்பார்? 12 பேரை செலக்ட் பண்ணார். அதன் பிறகு 70 பேரை செலக்ட் பண்ணார். அதை கவுண்ட் பண்ணிங்கன்னா, பெண்கள் சீடர்களை கவுண்ட் பண்ணிங்களா, லூக்கா 13 வரும்போது பெண் சீடர்களை கவுண்ட் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் 120 பேர்கள் சேர்ந்தாங்க. அப்புறம் அந்த மேல் அறையில் அப்படி பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கும் 100 பேருக்கு மேலே வேலையாட்கள் இருந்தார்கள். ஸோ இது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் தான். இவங்க எல்லாமே சோல்ஜர்ஸ் தான். இதில் ஆச்சரியப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ரோம சென்ச்சுரியன் அதிகாரி அவன் ரொம்ப நல்லவனா இருந்தான். இஸ் குட் ஃபெலோ. எப்படி சொல்கிறேன்னா, நான் வீட்டு வேலைக்காரனுக்காக பரிதபிக்கிறான் பாருங்களேன். ஒரு 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 அதிகாரி என்ன பண்ணுவான், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கோங்க, கான்டெம்பரரியாக
தற்கால சூழல் எடுத்துக்கணுங்க. ஒரு அதிகாரி இருக்கான், அவன் கீழே 100 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப சுகவீனமாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ரொம்ப லேட்டாக வரான், அதிகமாக லீவ் எடுக்கிறான். அவனால் அந்த வேலை பளு செய்ய முடியல, அவனால் தாங்க முடியல. அவன் குடும்ப சூழல் எப்படி இருக்கோ அதெல்லாம் கருத்தில் வச்சு என்ன சொல்லுவாங்க, அப்பா நீ வேலை செய்ப்பா, உனக்கு ஃப்ரீயாக சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இம்மீடியட்டாக என்ன செய்வார் அந்த தலைவர் அல்லது அந்த ஓனரு, அந்த செஞ்சுரியன் அல்லது அந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணுவான், வாலண்டரியாக அனுப்பிவிடுவான், பேப்பர் கொடுத்து அனுப்புவான், ரிசைனேஷன் பண்ணும்படியாக வற்புறுத்தப்படுவான், அல்லது டெர்மினேட் பண்ணுவான், அல்லது டிஸ்மிஸ் பண்ணுவான், அல்லது முதலாவது சஸ்பெண்ட் பண்ணுவான். இதுதான் உலக வழக்கம். இன்றைக்கி அதிகாரிகள், நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் என்னென்னா ஒடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நான் பார்த்துட்டேன். இன்றைக்கி கூட நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆவியானவர் அதை சொல்லுகிறார். அதிகாரிகள் உங்களை ஒடுக்கிறார். எனக்கு இதை பற்றி திங்க் பண்ணும்போது ஒரு காரியம் தான் எனக்கு நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. என்ன காரியம் தெரியுமா? நானும் அந்த ஒடுக்குதலுக்குள்ளே இருக்கிறபடியினாலே இந்த மாலை வேளையிலே எனக்கு அந்த ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. இந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பார்வோன் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலரை எந்த அளவுக்கு ஒடுக்கினானோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகினார்கள். ஆமென் சொல்ல. ஒடுக்க 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 நம்ம பெருகுவோமே தவிர, இதுதான் பைபிள். அப்படி நடக்கலைன்னா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு 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 பெருகினார்கள். இவன் இந்த ரோம செஞ்சுரியன் பற்றி ஒரு 3 குறிப்பு இருக்குது. நான் நேரம் கருதி கொஞ்சம் நீங்கள் முன்னாடி போய் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து மரணம் அடையும் பொழுது ஒரு செஞ்சுரியன் தான் அந்த மரணத்தை விட்னஸ் பண்ணுறாரு. ஒரு 100க்கு அதிபதி பார்க்குறாரு, அவரை குத்துறாங்க. அவர் சொன்ன வாய்மொழிகள் 7 வசனங்கள், அவர் அம்மா பற்றி பேசினதும், மக்களை மன்னித்ததும், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கல்வனிடத்தில் பரிந்து பேசினதும், பிதாவிடத்தில் பேசினதும், ஆவியை ஒப்பு கொடுத்ததும், அவரை குத்துனதும், அவருக்கு காடி கொடுத்ததும், எல்லாவற்றையும் பார்த்தவன் அவர் ஜீவனை விடும் பொழுது அவன் சொன்னான், உண்மையா இவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தது யாருன்னா ஒரு ரோம செஞ்சுரியன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் ஒரு 100க்கு அதிபதியை நாம் பார்க்கலாம். கொர்நேலியு என்ற ஒரு 100க்கு அதிபதியை நாம் பார்க்கலாம். எப்படி ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். நீங்கள் வீட்டில் வாசிங்க, நம்ம லேட்டரான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்ட்ஸ் 27ல் ஜூலியஸ் என்ற ஒரு 100க்கு அதிபதியை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம், யூலியு பவுலை பட்சமாய் நடிப்பித்து அவன் தன் சிநேகிதனிடத்திலே போய் பராமரிக்கும்படி உத்தரவு கொடுத்தான். யூ ஆங்கிலத்தில் ஜூலியஸ் பட்சமாய் நடத்தின ஒரு 100க்கு அதிபதி. யாரை? பவுல. இங்கே 10ஆம் அதிகாரத்தில் பேதுருவுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி, அதாவது அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடப்பதற்காக ஒரு கொர்நேலியஸ் என்கின்ற ஒரு 100க்கு அதிபதியை கர்த்தர் அனுப்பினார். சரிங்க, இதெல்லாம் விட்டுடலாம். எதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா ஒரு காரியம்தான், நல்ல கவனிங்க.
இங்கே தான் கவனிக்கணும். ஆண்டவருக்கு நாம் யார்? நம்ம பிள்ளைகளா? திரும்ப திரும்ப அந்த கேள்வி கேட்குறேன். யூதர்கள் பிள்ளைகள். நம்ம கூட இந்த கானானிய பெண் ஆண்டவருடைய ஊழியத்தில் அற்புதத்தை யாரெல்லாம் அங்கே அங்கே ருசித்தாங்கன்னா, கானானிய பெண், சமாரிய பெண், அதுக்கப்புறம் வேறு எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அவங்கள தான் வெளியில் இருக்கிறவங்க தான் ஆண்டுடைய அற்புதத்தை நிறைய 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 அவங்க சுதந்திரித்தாங்க. கானானிய பெண்ணுடைய மகளை உயிரோடு எழுப்பினார், சமாரிய பெண்ணை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினார். இன்னும் நான் நிறைய எழுதி வைத்தேன். அந்த மாதிரி ஆண்டவர் இப்படி வெளியே இருக்கிறவங்கள தான். இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, காட் இஸ் ஸோ குட் என்பதற்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா, ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் கூட ஆண்டவரை அறியாத மக்கள் இருப்பாங்க. ஏன் நாம் கூட சில நேரங்களில் ஆண்டவரை விசுவாசிக்காமல் இருந்தாலும் கர்த்தர் அன்பு செய்கிறவராக இருக்கிறார். He always loves us. அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தயவு செய்கிறதுக்கு அவர் 6ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு அவளோடு கூட போனார். ஆக்சுவலி என்னென்னா, இந்த மாதிரி ஆளுங்கிட்ட போகிறது தவறு. அது டிஃபைல்மெண்ட், அதாவது பரிசுத்த குலைச்சலாக்குற மாதிரி. அவங்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. ஆனால் என் ஆண்டவர் அவங்க கூட, அந்த வேலைக்காரரோடு கூட அவர் போனார். இன்னும் ஆவியான சில வேலைக்காரர்களை பற்றி சொல்கிறார். நான் சொல்லிட்டுமா? ஏன்னா ஒருவேளை இது ஒரு பெரிய டாபிக் தான். நீங்கள் எலியேசர் எடுத்துக்கோங்க. நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், எலியேசர் ஆபிரகாமின் பிள்ளை அல்ல, ஆபிரகாமின் வேலைக்காரன். ஆனால் ரொம்ப நேர்மையான வேலைக்காரன். அந்த எலியேசர் வழியாகத்தான் ரெபேக்காளை ஈசாக்குக்கு திருமணம் முடிக்க கர்த்தர் பயன்படுத்தின ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நல்ல கவனிங்க. இந்த சர்வன்ட் பற்றி நம்ம பேசுகிறோம். செகண்ட் குறிப்பு அதுதான். ஃபஸ்ட்டு மாஸ்டர், எஜமான், சென்ச்சுரியன். செகண்ட் சர்வன்ட். இந்த சர்வெண்ட்டு 2 சர்வெண்ட்டை அவங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். 2வது சர்வெண்ட் போத்திபார் அரண்மனையில் வேலைக்காரனாக இருந்த யோசேப்பு. யோசேப்பை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஒரு வார்த்தையை எனக்கும் உங்களுக்கும் நான் சேர்த்தே சொல்கிறேன். யோசேப்பு எவ்வளவு தீமை செய்தாங்களோ, யோசேப்புக்கு தீமை மேலே தீமை செய்தார்களோ, ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றினார். ஒரு நாள் வரும், அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். இன்னொரு சர்வெண்ட் உண்டு. அது நமக்கு டெபோரா அது தீர்க்கதரிசி, நியாயாதிபதி என்று தான் தெரியும். ஆனால் ரெபேக்காலுக்கு ஒரு சர்வெண்ட் இருந்தாங்க. அவங்க ரெபேக்காலை விட்டு நீங்காமல் இருந்த ஒரு சர்வெண்ட். பாருங்கள், ரெபேக்கால் தான் ஈசாக்கு, ரெபேக்கால் இந்த உலகத்திலேயே சிறந்த கப்பல் அவங்க தான். அந்த அவ்வளவு பண்புள்ள அந்த ரெபேக்கால் உடைய தோழியாக, வேலைக்காரியாக இருந்தவங்க தான் இந்த தெபோரா. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் யாராவது ஒருவர் உதவி செய்யலைன்னா அவங்க வளரவே முடியாது. இன்றைக்கி 2வது குறிப்பு, ஒன்று நாம் அந்நியனாக இருந்தாலும், ஆண்டவரை விட்டு விலகி இருந்தாலும், அப்படி நம்ம குடும்பத்தில் அந்நிய கலப்புகள் இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் மீதும் அக்கறையோடு இருக்கிறார் என்ற ஒரு செய்தி. அவர்களுக்கும் உதவி செய்ய வீட்டுக்கு வருவார் என்ற ஒரு செய்தி. 2வது செய்தி என்னென்னா, நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையிலே வேலையாட்கள். ஆண்டவர் தம்முடைய ஊமையில் அவர் சொன்னார், இதோ நீங்கள் எல்லாம் என்னுடைய பண்ணையிலே வேலையாட்களாக இருக்கிறீர்கள். அதில் சிலரை ஒரு ஊமை உண்டு. அதில் ஒருத்தர் தான் அந்த மகன் என்ன செய்கிறான், நானே போகிறேன். அது ஒரு வித்தியாசம் இருக்குது. மகன் போவதுக்கும் வேலைக்காரன் போவதுக்கும் இல்லை வித்தியாசம் இருக்குது. அது நம்ம அதுக்கு அடுத்த செக்ஷனில் நம்ம பார்க்கலாம்.
ஸோ இங்கே பாருங்கள், இவங்க எல்லாரும் வேலைக்காரர்கள், ஸ்லேவ்ஸ் தான். இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் பவுல் எழுதும்போது யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை. சரி, ஆண்டவர் பார்வையை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆண்டவர் எந்த நாளிலும், எந்த நேரத்திலும், எந்த மணித்துளையிலும் அவர் வேறுபாடு காண்பித்ததே இல்லை. ரொம்ப 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 ஜாக்கிரதையாக கையாண்டார். அவர் ஊமைகள் சொல்லும் பொழுதும் சரி, அற்புதங்கள் செய்யும் பொழுதும் சரி, இந்த இடத்துல இருக்கிறவன், அந்த இடத்துல இருக்கிறவன், ஏழை, பணக்காரன் அல்லது எளியவன் அல்லது கீழானவன், மேலானவன், ஆண், பெண் என்ற ஒரு எண்ணமே இல்லாமல் ஆண்டவர் நடத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை சில உண்மைகள் நாம் தெரிஞ்சு கொள்ளணும். என்ன உண்மைனா, அவன் தாழ்மையோடு ஆண்டவரிடத்தில் கேட்டு அனுப்பினான். அவன் சொன்னான், அவனை பற்றி ஒரு சாட்சி சொல்லப்பட்டது. என்ன சாட்சி? நம்ம போல் சொல்கிறாங்க, இவன் தேவ ஆலயங்களை கட்டினவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து லூக்கா 4ஆம் அதிகாரத்திலிருந்து அங்கே கப்பர்நகூம் மாத்திரமல்ல, கலிலேயா, யூதேயா எல்லா இடங்களிலும் ஒரு ஜெபாலயங்களிலே பேசுகிற பொழுது, இந்த நூற்றுக்கு அதிபதி கட்டின ஏதோ ஒரு தேவ ஆலயத்தில் அவர் பேசியிருக்க வேண்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல, நீங்கள் ஆலயத்திற்காக வைராக்கியத்தோடு கொடுத்திருக்கிற உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கை, ஊழியத்தில் நீங்கள் கொடுத்திருக்கிற உதாரத்துவமான காணிக்கை, எனக்கும் பலர் உதாரத்துவமான உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பினீர்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு ரிவார்டை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நான் சொல்கிறேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. நீங்கள் பாத்திரவானாக இருக்கிறீங்க. ஆண்டவர் நன்மை செய்வதற்கு நான் அதற்கு சாட்சியாக இருக்கேன். நான் இன்றைக்கி அப்படி தான் வேண்ட போகிறேன். எனக்கு உதவி செய்தவர்கள், ஆலயத்துக்கு உதவி செய்தவர்கள், ஊழியங்களுக்கு உதவி செய்தவர்கள், மிஷனரிகளுக்கு உதவி செய்தவர்கள், தாங்கினவர்கள், பணம் கொடுத்தவர்கள், நிலம் கொடுத்தவர்கள், எல்லாவற்றையும் அவங்களையே கொடுத்தவங்களுக்கு அவங்கள நான் சொல்வேன், அவங்க உதவி பெறுவதற்கு சுகமாவதற்கு பாத்திரவான், பலன் அடைவதற்கு பாத்திரவான்கள், ஆரோக்கியம் அடைவதற்கு பாத்திரவான்கள், ஐஸ்வர்யம் அடைய பாத்திரவான்கள் என்று நான் மற்றும் தேவ தூதர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். யாரிடத்துல? என் ஆண்டவர் இடத்துல. அதில் கிரெடிட் என்னன்னா தெரியுமா? ஆண்டவர் உங்கள் தேவை வரும் பொழுது, எனக்கு தேவை வரும்பொழுது, அவர் தேவ தூதர்களை அனுப்பாமல், சீஷர்களை அனுப்பாமல் அவரே வரேன் என்று சொல்வார். நான் வரேன்பா, நான் வரேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு அவர் வருகிறார். எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? நான் இத்தனை நாள் ஜெபம் பண்ணுங்க, இத்தனை நாள் கண்ணீரோடு விதைச்சேங்க, என் பிள்ளையை கத்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தேங்க, எப்படியாவது வாரத்துக்கு ஒரு முறையாவது நான் கிராம ஊழியத்துக்கு நான் போயிடுவேன், உபவாசம் இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக திறப்பில் 3 வேளை நான் ஜெபிக்கிறேன், நிறைய ஊழியக்காரர்களுக்காக, தேசத்துக்காக, ஏன் உலகத்திற்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். உங்கள் வீடை தேடி ஆண்டவர் வருவார். நான் சொல்கிறேன், நீங்கள் பாத்திரவான். இந்த உதவி பெறுவதற்கு நீங்கள் பாத்திரவான். நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை நான் பாத்திரவான் அல்ல. இல்லை, ஆண்டவர் முன்னிலையில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீர்கள். எப்படி இந்த பணக்காரன், நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரன் மீது கரிசனையோடு இருந்தாரோ, அப்படியே என் ஆண்டவர் இந்த செஞ்சுரியன் மீது கரிசனையாக இருந்தார். நல்லா கவனிங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்படி அந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு 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 ஆடு குறித்து அவன் கவலைப்பட்டானோ, இனி இயேசு கூட 100 ஆடுகளை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது, ஓமையை சொல்லுகிற பொழுது, எனக்கு ஒரு ஆடு தான், மற்ற 99 ஆடுகளை விட்டுட்டார். நீ எப்படின்னா போப்பா, ஏன்னா அவங்கள நான் சரி பண்ணிட்டேன், அவங்க என்னை விட்டு விலகி போக மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரு ஆடு விலகி போயிட்டு
அந்த ஒரு ஆடு போய் மாட்டிக்கிச்சு, முள்ளில், கல்லில், பள்ளத்தில் மாட்டிக்கிச்சு. அதை நான் போய் சுமந்து வருவேன். இதுதான் ஆண்டவருடைய கரிசனை, கேர். வீட்டுக்கு வந்து செய்வாராம், வீட்டுக்கு வந்து செய்வார். நான் இங்கே நிறுத்துகிறேன், இங்கே நிறுத்திட்டு ஒரே ஒரு காலிங் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது அவன் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் அவரை தொந்தரவு பண்ண வேணாம். அப்பொழுது இயேசு அவளோடு கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீ வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்கு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வருவதற்கு என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. ஒருவன் வென்றால் போகிறான், மற்றவன் வா வென்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான். நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அதே நான் மத்தேயில உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் இருக்கிறான், வேதைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். 5ஆம் வசனத்தை கவனிங்க. இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவ்விடத்தில் வந்து, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுகமாக்குவேன். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சுகமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு. வித்தியாசம் என்ன? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் Matthew 8 and Luke 7? சின்ன வித்தியாசம் இருக்குது. மத்தேயுவில் இந்த வேலைக்காரன் நேரடியாக போய் ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். லூக்காவில் இது ரெண்டுமே கரெக்டு தான். இதில் எந்த ஒரு பிழையும் இல்லை. காரணம் என்னென்னா, நான் இங்கே சொல்கிறேன், இங்கே நிறுத்திட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஸ்நேகிதரை அனுப்பினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல, ஸ்நேகிதன் போனான், அதோடு கூட அடுத்து நீங்கள் லூக்கா 8 மத்தேயு 8 வந்துட்டிங்கன்னா, ஸ்நேகிதன் போனால் போதாது, நானே போகிறேன். ஆண்டவரத்தில் வந்தார். ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் நாளைக்கு நான் விளக்குறேன். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் அப்படின்னா நான் யாருக்கிட்டே வேலை செய்கிறேன். எனக்கு மேலே ரோம சாம்ராஜ்யத்தின் எம்பரர் இருக்கிறார். எனக்கு கீழே, இவனுக்கு கீழே 100 சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, வேலைக்காரர்கள். ஒருத்தனை வா என்றால் வருகிறான், ஒருத்தனை போ என்றால் போகிறான். இதை செய் என்றால் செய்கிறான், இதை செய்யாதே என்றால் அவன் செய்யாமல் இருக்கிறான். அதனால் நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நாளைக்கு இதே வார்த்தையை என் ஆண்டவர் சொன்னால் என்னவா இருக்கும்? ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கி ஒரு செய்தியை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன செய்தி தெரியுமா? நல்ல கவனிங்க. என்ன செய்தி தெரியுமா? என் ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறார். நம் சூழ்நிலைக்குள் வரப்போகிறார். நம் பிரச்சனைக்குள் வரப்போகிறார். நம் துன்பங்களுக்குள் வரப்போகிறார். நம்முடைய போராட்டங்களுக்குள் வரப்போகிறார். நம்முடைய இயலாமைக்குள் வரப்போகிறார். எவ்வளவு துன்பங்களை ஏற்படுத்துகிறாங்க ஜனங்க, எவ்வளவு வியாதிகளை உண்டாக்குது இந்த பிசாசு, எவ்வளவு அடிமைத்தனத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எவ்வளவு நம்ம அந்நியனாக்கப்பட்டு இருக்கிறோம் இல்லை? இந்த ரோமன் சோல்ஜரை போல் உங்கள் கவலை எல்லாம் என்னென்னமோ சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள். அந்த வியாதி, பலவீனம், சோர்வு, நம்மளை அழிக்க நினைக்கிற ஒரு சதிகார கும்பல்கள் எல்லாவற்றையும் சொல்லுங்கள் ஆண்டவரிடத்தில்.
இன்றைக்கி நான் ரொம்ப வைராக்கியத்தோடு நான் பேச விரும்புகிறேன். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கி இப்படி தான் மனுஷங்க, நாம் ஜெபிக்கிறவங்க, நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, நாம் இவ்வளவு கூனி குறுகி வேதனையோடு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் நமக்கு ரொம்ப அன்பாக இருந்தவங்க, நம்முடைய சொந்தங்க, நம்ம பிள்ளைங்க அவங்க மரண அவஸ்தையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. ஆனால் ஒரு காரியம் உண்டு. நாம் ஆண்டவருக்காக கொடுத்துருக்குறோம், ஆண்டவர் ராஜ்யத்திற்காக கொடுத்துருக்குறோம், ஆண்டவருடைய ஆலயத்திற்காக கொடுத்துருக்கோம், நம்ம ஆவியை கொடுக்குறோம், நம்ம ஆத்துமத்தை கொடுக்குறோம், நம்முடைய சரீரத்தை கொடுக்குறோம். ஆனாலும் நமக்கு பிரச்சனை வந்து ஒன்று நிச்சயம், ஆண்டவர் இன்றைக்கு ஒத்துக்கொண்டார். என்ன ஒத்துக்கொண்டார் தெரியுமா? நான் வீட்டுக்கு வரேன். ஆண்டவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா பிரச்சனை சால்வ் தான். வரேன்னு சொல்லிட்டாலே சால்வ் தான். வரேன்னு சொல்லிட்டாலே அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க என் ஆண்டவர் என்னோட வருவார்? என் வீட்டுக்குள்ளே, என் சூழ்நிலைக்குள்ளே வருவார். என் பிரச்சனைக்குள்ளே எனக்கு எதிராக வந்திருக்கிறான் அவங்களுக்கு முன்பாக அவர் ஒரு சிம்ம சுப்பனமாக வந்து நிற்பார். நிச்சயம் நடக்கும். இன்னும் 2 நாட்களுக்குள்ளே அதை நான் பார்க்க போகிறோம். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா வியாதிகளுக்கும் நீர் வந்தால் போதும். எல்லா பலவீனங்களுக்கு நீர் வந்தால் போதும். குழந்தையின்மைக்கு நீர் வந்தால் போதும். எங்கள் பிரச்சனைகளுக்கு நீர் வந்தால் போதும். மரண அவஸ்தை படுக்கையில் எழும்ப முடியல, நீர் வந்தால் போதும். ஆண்டவரே, நாங்கள் இதற்கு பாத்திரவான்கள் அல்ல என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பாத்திரவானா கருதி, ஐயோ என் பிள்ளைகள் அதிகாலையில் எழுந்து தேடுறாங்களே, ஜெபிக்கிறாங்களே, வேத வாசிக்கிறாங்களே, கொடுக்குறாங்களே, அவளுக்கு நான் உதவி செய்யாமல் இருப்பேனே என்று சொல்லி நம்முடைய தகப்பன் நம்முடைய வீட்டுக்கு அவர் வருகிறார். அந்த குடும்பத்திற்குள்ளே பிரவேசிக்க விரும்புகிறார். நம்ம இல்லத்துக்குள்ளே, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், வேலை தளத்தில், பிள்ளை பேரில், திருமண வாழ்க்கையில் அவர் பிரவேசிக்க விரும்புகிறார். சண்டை சச்சரவுகளில் பிரவேசிக்க, கோர்ட் கேஸில் அவர் வருகிறார். எனக்கு யாருமே இல்லை, இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். அவர் வருவார். அவர் வருவார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் கம்பேஷனட் காட். அவர் வந்து இரக்கமும் மன உருக்கமும், அவர் கிருபையும் நிறைந்தவர். கிரேஸ் அவரிடத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. கர்த்தாவே, இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொன்னீங்களே, எங்களுக்காக வழக்காடுவேன்னு சொன்னீங்களே, எங்கள் நோய்களை சுமந்து எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு காப்பேன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு அற்புதம் செய்வேன்னு சொன்னீங்களே, அதிசயங்களை காணப்படுவேன்னு சொன்னீங்களே, பூரண ஆயுசை கொடுப்பேன்னு சொன்னீங்களே. நீங்கள் வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.